இப்போ நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு முட்டை எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க, அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடுகு பொரியட்டும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி மாதிரி வந்துட்டு இப்போ அந்த முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கோங்க. அதில் போட்டு கொஞ்சம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு அப்படியே வச்சுருங்க. முட்டை கிரேவி ரெடி. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.